ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் கஸ்டம்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ். கஸ்டம்ஸ்னா சுங்கவரி, இன்டைரக்ட் டாக்ஸஸ்னா மறைமுக வரி. இந்த வீடியோ ஐஆர்எஸ் இந்தியன் ரெவென்யூ சர்வீஸோட பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1ல ஐஆர்எஸ் டைரக்ட் டாக்ஸஸ் பத்தி பார்த்திருந்தோம். டைரக்ட் டாக்ஸ்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதனோடையோ அல்லது பெரிய பெரிய பிசினஸ் மேன்ஸோடையோ அல்லது ஆக்டர் ஆக்ட்ரஸ் மாதிரி பெரிய பெரிய செலிபிரிட்டிஸோட வருஷ வருமானம் எவ்வளவு, அவங்க கட்டுற இன்கம் டாக்ஸ் எவ்வளவு, அவங்க சரியான முறையில் தான் இன்கம் டாக்ஸ் கட்டுறாங்களா, அவங்க டாக்குமெண்ட்ஸை சீஸ் பண்றது, பிளாக் மணியை ரெக்கவர் பண்றது, இந்த மாதிரி அனைத்து கம்பெனிகளோட கார்ப்பரேட் டாக்ஸை வசூல் பண்றது, இன்கம் டாக்ஸ் ரெய்டு நடத்துறது, இந்த மாதிரி நிறைய வேலைகள் ஐஆர்எஸ் டைரக்ட் டாக்ஸஸ் பண்றாங்க. அதற்கான வீடியோவை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க்ல கொடுத்திருக்கேன், எண்ட் ஸ்கிரீன்லயும் கொடுத்திருக்கேன். பார்க்காதவங்க பாத்துக்கங்க, அப்பதான் இந்த வீடியோ ஃபுல்லா புரியும். இப்போ ஐஆர்எஸ் பார்ட் 2 வீடியோ கஸ்டம்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் குள்ள போலாம். ஐஆர்எஸ் கஸ்டம்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ்ன்றது ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்திய அரசின் கீழே இயங்கக்கூடிய மத்திய நிதி அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்க்கு கீழே வரக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ, நிதித்துறைக்கு கீழே வருது. நிதித்துறைக்கு கீழே வரக்கூடிய சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ், அதாவது சிபிஐசின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே இந்த எல்லா ஐஆர்எஸ் சி அண்ட் ஐடி ஆபீசர்ஸும் வர்றாங்க. இந்த ஐஆர்எஸ் கஸ்டம்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ்ன்றது இதுக்கு முன்னாடி இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் கஸ்டம்ஸ் அண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ் இருந்துச்சு. இப்போ சென்ட்ரல் எக்ஸைஸ்ன்றத ஜிஎஸ்டின்னு மாத்திட்டாங்க, அதாவது மறைமுக வரின்னு மாத்திட்டாங்க. சென்ட்ரல் எக்ஸைஸ் ஜிஎஸ்டியா மாத்தினதுனால இப்போ ஐஆர்எஸ் கஸ்டம்ஸ் அண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ்ன்றது ஐஆர்எஸ் கஸ்டம்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ்னு மாறிடுச்சு. இந்த ஐஆர்எஸ் கஸ்டம்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் குரூப் ஏ கெஜெட்டட் போஸ்ட். அதனால இவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்டோட டாமினேஷன் இவங்களுக்கு சுத்தமா இருக்காது. இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டைரக்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழ வர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஐஆர்எஸ் கஸ்டம்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் ஆபீசர்ஸ் மெயினா ரெண்டு விதமான வேலைகள் அமர்த்தப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி, செகண்ட் கஸ்டம்ஸ். ஜிஎஸ்டின்றது கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸஸ் கலெக்ட் பண்றது, அதாவது உற்பத்தி மற்றும் சேவை வரி. ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஜிஎஸ்டி பவன் இருக்கு, அதுக்கு தலைமை அதிகாரி, அதுக்கு கீழ நிறைய ஐஆர்எஸ் ஆபீசர்ஸ், அதுக்கு கீழ சின்ன சின்ன இன்ஸ்பெக்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஜிஎஸ்டியை ரெண்டா பிரிக்கலாம், சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டின்னு. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கும்போது இவங்க சென்ட்ரல் ஜிஎஸ்டில இருப்பாங்க. இந்த ஐஆர்எஸ் ஆபீசர் ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் ஆன் டெபுடேஷன் போய் வர்க் பண்ணலாம். ஒரு 5 வருஷம் 4 வருஷம் வர்க் பண்ணிட்டு திரும்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கே வர முடியும். இந்தியாவில் தயாரிக்கப்படக்கூடிய அனைத்து பொருட்களையும், சின்ன பொருட்கள்ல இருந்து பெரிய பொருள், கார், பைக் வரையும் எல்லாத்தையும் 4 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. இந்த 4 கேட்டகரிக்கும் 5%, 9%, 18%, 28% 4 ஸ்லாப்ல வரி வசூலிக்கிறாங்க. அதாவது 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் தயார் பண்றாங்கன்னா 5 ரூபாய் ஜிஎஸ்டி, 9 ரூபாய் ஜிஎஸ்டி, 18 ரூபாய் ஜிஎஸ்டி, 28 ரூபாய் ஜிஎஸ்டின்னு 4ஆ பிரிக்கிறாங்க. இதுல அத்தியாவசிய பொருட்களுக்கு ஜிஎஸ்டியே இல்லாம கூட இருக்கும். அத்தியாவசிய தன்மையை பொறுத்து ஜிஎஸ்டியோட பர்சன்டேஜ் மாறுபடும். ரொம்ப சொபிஸ்டிகேட்டடான பொருட்களுக்கு 28% கூட ஜிஎஸ்டி கொடுப்பாங்க. இப்ப சிகரெட் இந்த மாதிரி பொருட்களுக்கெல்லாம் அதிகமான ஜிஎஸ்டி வரி கொடுப்பாங்க. நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் தேவையான ஜிஎஸ்டி வரியை முழுவதுமாக வசூல் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டியது இந்த ஐஆர்எஸ் கஸ்டம்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் ஆபீசர்ஸோட வேலை. பொதுவா ஜிஎஸ்டி வரி வசூல் பண்றதுல பாதி சென்ட்ரல் ஜிஎஸ்டியாவும் மீதி பாதி ஸ்டேட் ஜிஎஸ்டியாவும் இருக்கும். அதாவது 100 ரூபாய்க்கு 18 ரூபாய் ஜிஎஸ்டின்னு வச்சுட்டோம்னா அதுல 9 ரூபாய் சென்ட்ரல் ஜிஎஸ்டிலையும் மீதி 9 ரூபாய் ஸ்டேட் ஜிஎஸ்டிலையும் வரும். இந்த ரெண்டு சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி ரெண்டையுமே வரி வசூல் பண்றதுல தலைமை அதிகாரியா இந்த இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் கஸ்டம்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் செயல்படுவாங்க. இந்தியாவோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியினால உருவாகக்கூடிய வரிகளை மட்டும் கலெக்ட் பண்ணாம இதோட சேர்த்து சேவைக்கான வரி, அதாவது சர்வீஸ் செக்டர்ஸ், ஓலா, ஊபர்ல இருந்து ஜொமேட்டோ, ஸ்விக்கி, இதுல இருந்தெல்லாம் வரக்கூடிய வரிகள் அனைத்தையும் கலெக்ட் பண்றது இந்த ஐஆர்எஸ் கஸ்டம்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் ஆபீசர்ஸோட வேலை. இந்த ஜிஎஸ்டி டாக்ஸ் மூலமா இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய வருமானம் கிடைக்குது. இந்த ஜிஎஸ்டி டாக்ஸையும் தாண்டி ஒரு முக்கியமான வேலை இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் ஆபீசர்ஸ்க்கு இருக்கு. அது கஸ்டம்ஸ், அதாவது சுங்க வரியை கலெக்ட் பண்றது. உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பகுதியில இருந்தும் நம்ம நாட்டுக்கு வரக்கூடிய கப்பல்கள், ஏரோப்ளான்கள் மூலமாவும் அதுல வரக்கூடிய மனிதர்கள் மற்றும் அதுல இருக்கக்கூடிய பொருட்கள் மூலமா சட்டப்படியான மூவ்மெண்ட்களை கண்காணிக்கிறது இந்த ஐஆர்எஸ் கஸ்டம்ஸ் ஆபீசர்ஸோட வேலை. இதுக்கு முன்னாடி பார்த்த ஜிஎஸ்டி ஆபீசர்ன்றவங்க ஒரு பிரவுன் கலர் யூனிஃபார்ம், காக்கி யூனிஃபார்ம், ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் என்ன யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்களோ அதே மாதிரி காக்கி யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க. ஐஆர்எஸ் கஸ்டம்ஸ் ஆபீசர்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ்லயும், எல்லா இன்டர்நேஷனல் சீ போர்ட்ஸ்லயும், லேண்ட் கஸ்டம்ஸ் ஸ்டேஷன்லயும் ஃபுல் பவர்ல இருப்பாங்க. இது மட்டும் இல்லாம எப்பயுமே ஒரு சர்வேலன்ஸ்ல தான் இருப்பாங்க. எந்த இடத்துலயும் யாரையும் செக் பண்ணக்கூடிய அதிகாரம் இவங்களுக்கு இருக்கு. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்து ஸ்கோர் பண்ணவங்க இன்னைக்கு எப்படி ஒரு ஐஏஎஸ் கிடைக்கலன்னா அடுத்து ஐபிஎஸ் சூஸ் பண்றாங்களோ அந்த மாதிரி ஐபிஎஸ் கிடைச்சு கூட எனக்கு ஐபிஎஸ் வேண்டாம், எனக்கு ஐஆர்எஸ் கஸ்டம்ஸ் அண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ் தான் வேணும். அதாவது இன்னைக்கு கஸ்டம்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் இருக்கு, இதுக்கு முன்னாடி காலங்கள்ல கஸ்டம்ஸ் அண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ் இருந்துச்சு. இந்த ஐஆர்எஸ் கஸ்டம்ஸ் அண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு ஐபிஎஸ் விட்டுட்டு சூஸ் பண்ண காலம் கூட இருந்துச்சு. அன்னைக்கு யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணவங்க கூட எனக்கு ஐபிஎஸ் வேண்டாம், இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் கஸ்டம்ஸ் அண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ் தான் வேணும்னு சொன்னதுக்கு முக்கியமான காரணம் ஐபிஎஸ் ஆபீசர் மாதிரியே இவங்களும் பிரவுன் கலர் காக்கி யூனிஃபார்ம் போட்டுக்க முடியும். கிட்டத்தட்ட எல்லாமே சேமா தான் யூனிஃபார்ம்ல இருக்கும். ஈவன் ரேங்க் கூட சேமா தான் இருக்கும். அதுக்கு காரணம் இவங்களும் குரூப் ஏ கெஜெட்டட் போஸ்ட் தான். ஐபிஎஸ் என்ன குரூப் ஏ கெஜெட்டடோ அதே போஸ்ட், அதே ரேங்க், அதே சேலரி, அதே ஃபெசிலிட்டிஸ், அதே ப்ரமோஷன் எல்லாமே இந்த இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ்க்கும் இருக்கும். ஒரு ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் போடுற மாதிரியே யூனிஃபார்ம் போட்டு அதுல ஐபிஎஸ் எழுதுறதுக்கு பதிலாக இவங்க ஐஆர்எஸ் எழுதிக்கலாம். வேற எந்த டிஃபரன்ஸும் பெருசா பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாம இவங்க கஸ்டம்ஸ் டியூட்டில ஒரு கஸ்டம்ஸ் ஆபீசரா ஒர்க் பண்ணும்போது நேவில போட்டிருக்க மாதிரி அதே மாதிரி
ஒயிட் கலர் யூனிஃபார்ம் கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கும். அந்த மாதிரி யூனிஃபார்ம் இவங்கனால போட்டுக்க முடியும். சோ ரேங்க் எல்லாமே குரூப் ஏ கெஜெட்டட் போஸ்ட்ன்றனால ரொம்ப பெரிய ரேங்க், அதுக்குரிய மரியாதையே தனி. இது மட்டும் இல்லாம ஒரு யூனிஃபார்மை கம்பல்சரி இவங்க எல்லா நாளும் போட்டுக்கணும்ன்ற அவசியமும் கிடையாது. திங்கக்கிழமை மட்டும் போட்டுக்கிட்டா கூட போதும். வாரத்துக்கு ஒரு நாள் போட்டுக்கலாம், 2 நாள் போட்டுக்கலாம். இது எல்லாமே அவங்கவங்க தனிப்பட்ட விருப்பம். சிலர் யூனிஃபார்மே போடாம கலர் ட்ரெஸ்ல கூட வர்றாங்க. அதனால உங்களுக்கு யூனிஃபார்ம் போடுறதுல ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. விருப்பப்பட்டா போட்டுக்கலாம், விருப்பப்படலைன்னா போட்டுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே சமயம் ஐபிஎஸ் ஆபீசரா இருக்கும்போது நீங்க கம்பல்சரி மோஸ்ட்லி யூனிஃபார்ம் போட்டாகணும். ரொம்ப உயர்ந்த பதவிக்கு போகும்போது தான் யூனிஃபார்ம் போடுறதோட அளவு குறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா ஐஆர்எஸ் ஆபீசர்ல உங்களுக்கு முழுக்க முழுக்க ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்குறாங்க. நீங்க எப்ப வேணாலும் யூனிஃபார்ம் போட்டுக்கலாம், எப்ப வேணாலும் கலர் ட்ரெஸ்ல வந்துக்கலாம். யாருமே அதை பத்தி கேட்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம போலீஸ் யூனிஃபார்ம் மாதிரி மட்டும் இல்லாம நேவி யூனிஃபார்ம் கூட போட்டுக்க முடியுது. சோ இந்தியன் நேவிக்குள்ள அந்த பிரைட் இந்த ஐஆர்எஸ் கஸ்டம்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் ஆபீசர்ஸ்க்கும் கிடைக்கும். அதே சமயம் ஒரு ஐபிஎஸ் ஆபீசருக்கு இருக்கிற ஒர்க் பிரஷர் இவங்களுக்கு சுத்தமா இருக்காது. இவங்க ஒரு 9 to 5 ஜாப் ஒர்க் பண்ற மாதிரி தான். அதனால இவங்களுக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நல்லா இருக்கிறதுனால ஐபிஎஸ் ஆபீசர்ஸை விட ஃபேமிலி லைஃப் இவங்க நல்லாவே ரன் பண்ண முடியும். ஃபேமிலியோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். கஸ்டம்ஸ், ஜிஎஸ்டி இது எல்லாமே டைரக்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழ வரதுனால இதுல அரசியல் தலையீடு ரொம்ப 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 குறைவா தான் இருக்கும். ஒரு ஐபிஎஸ் ஆபீசரை கண்ட்ரோல் பண்ணும்போது இவங்க ரொம்ப ஃப்ரீடமா ஒர்க் பண்ண முடியும். எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்களுக்கு விருப்பப்பட்டதை செய்ய முடியும். இது ஐபிஎஸ் ஆபீசர் மாதிரியே ஒரு யூனிஃபார்ம் போட்ட சர்வீஸ்ன்றதுனால இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையே தனி. இந்த ஐஆர்எஸ் ஆபீசர்ஸ் ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் மாதிரி ஒரு யூனிஃபார்ம்டு சர்வீஸ், ஒரு இந்தியன் நேவி ஆபீசர்ஸ் மாதிரி ஒரு யூனிஃபார்ம்டு சர்வீஸ்ன்றதுனாலயே இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையே தனி. அது மட்டும் இல்லாம ஒரு ஐபிஎஸ் குரூப் ஏ கெஜெட்டட் போஸ்டுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம், கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ், ப்ரமோஷன் எல்லாமே இவங்களுக்கு இணையான அளவு கிடைக்குதுன்றதுனால ஐபிஎஸ் விட ஐஆர்எஸ் கஸ்டம்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் ஒரு காலத்துல சூஸ் பண்ணாங்க. இந்த ஐஆர்எஸ் கஸ்டம்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் ஆபீசர்ஸ் ஜிஎஸ்டில ஒர்க் பண்ணும்போது ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் மாதிரி ஒரு போலீஸ் யூனிஃபார்ம்லயும், அதே சமயம் கஸ்டம்ஸ் ஆபீசர்ஸா ஒர்க் பண்ணும்போது ஒரு இந்தியன் நேவி ஆபீசர் மாதிரி ஒரு ஒயிட் கலர் யூனிஃபார்ம்லயும் தான் ஒர்க் பண்ணுவாங்கன்னு மட்டும் தான் நம்ம பார்த்தோம். ஆனா இந்த ஐஆர்எஸ் ஆபீசர்ஸ் போலீஸ் ஆபீசர் மாதிரி மட்டும் இல்லாம ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல ஒரு ரெவென்யூ ஆபீசர், அதாவது ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல எப்படி டாக்ஸ் கலெக்ட் பண்றதுல இருந்து எல்லா விதத்திலயும் ஒரு தலைமை பொறுப்புல இருக்காங்களோ அந்த மாதிரி இவங்களும் ஒரு டாக்ஸ் ஆபீசரா செயல்படுறாங்க. சோ இந்த ஜிஎஸ்டி, கஸ்டம்ஸ் இதுல எல்லாம் வரக்கூடிய டாக்ஸை கலெக்ட் பண்றதுல ஒரு டாக்ஸ் ஆபீசராவும் செயல்படுறதுனால இவங்களுக்கு அந்த பவரும் இருக்கு. இந்த ஐஆர்எஸ் கஸ்டம்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் ஆபீசர்ஸ் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் மாதிரி டாக்ஸ் கலெக்ட் பண்றதுல ஒரு டாக்ஸ் ஆபீசரா செயல்படும் போது எவ்வளவு டாக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கு, அவங்க எவ்வளவு கஸ்டம்ஸ் டியூட்டிஸ் கட்ட வேண்டியது இருக்கு, எவ்வளவு ஃபைன் போடணும் இப்படின்றதெல்லாம் கால்குலேட் பண்றது, கால்குலேட் பண்ண ஜிஎஸ்டி எவ்வளவு கட்டணும், அது கஸ்டம்ஸ் டியூட்டிஸ் எவ்வளவு ஃபைன், அது சம்பந்தமா வசூல் பண்றது, சட்டப்படி நடக்காத பெரிய பெரிய மனிதர்கள் மேலையும் பெரிய நிறுவனங்கள் மேலையும் கடுமையான நடவடிக்கை எடுக்கிறது, அவங்க கட்டாத ஜிஎஸ்டி வரி, கஸ்டம்ஸ் டியூட்டிஸ், ஸ்மக்லிங், நார்கோட்டிக்ஸ் அதாவது கள்ளக்கடத்தல், போதைப் பொருள் கடத்தல், இவங்களெல்லாம் இந்த மாதிரி தவறுகள் செய்யறவங்களை இமிடியேட்டா அரெஸ்ட் செய்யற உரிமை இவங்களுக்கு இருக்கு. இதுக்கான பவர்ஸ் இருக்குது. ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோ அல்லது ஒரு ஐபிஎஸ் அதிகாரியோ இவங்களோட பவர்ல தலையிட முடியாது. ஐபிஎஸ், ஐஏஎஸ் இந்த இரண்டு அதிகாரிகள் போலவே செயல்படுவதையும் தாண்டி ஒரு ஐஆர்எஸ் கஸ்டம்ஸ் அண்ட் இன்டைரக்ட் ஆபீசர்ஸ் அவங்க கஸ்டம்ஸ் மற்றும் ஜிஎஸ்டி டாக்ஸ் சம்பந்தமான வழக்குகள்ல ஒரு நீதிபதி ஸ்தானத்துல இருந்து சரியான தீர்ப்பு வழங்கக்கூடிய அதிகாரம் இந்த ஐஆர்எஸ் கஸ்டம்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி ஆபீசர்ஸ்க்கு இருக்கு. இவங்க ஒரு நீதிபதி ஸ்தானத்துல இருந்து தீர்ப்பு கொடுக்கறதுனால இவங்க முன்னாடி சொல்லக்கூடிய எந்த ஒரு சாட்சியும் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய எந்த கோர்ட்டுக்கு போனாலும் செல்லுபடியாகும். அதே சமயம் ஒரு ஐபிஎஸ் ஆபீசர்ட்ட நீங்க ஒரு சாட்சி சொன்னீங்கன்னா அதை சாட்சியா கோர்ட் எடுத்துக்காது. அதே சமயம் ஒரு ஐஆர்எஸ் ஆபீசர் முன்னாடி ஒரு சாட்சியா ஒரு விஷயங்களை சொன்னீங்கன்னா அந்த விஷயத்தை வந்து உண்மைன்னு கோர்ட் எடுத்துக்கும். இந்த இடத்துல ஒரு ஐபிஎஸ் ஆபீசரை விட ஒரு ஐஆர்எஸ் ஆபீசருக்கு பவர் அதிகம் அப்படின்ற மாதிரி உருவாகுது. இது மட்டும் இல்லாம இந்த ஐஆர்எஸ் கஸ்டம்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் ஆபீசர்ஸ் அமெரிக்கா, இங்கிலாந்து, சிங்கப்பூர்னு பல நாடுகள்ல போய் ஒர்க் பண்றதுக்கும் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடைக்குது. WTO னு சொல்லப்படுற வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், WCO னு சொல்லப்படுற வேர்ல்டு கஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷன்ல இந்தியா சார்பா இந்தியாவோட ரெப்ரசன்டேட்டிவா போய் ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த ஐஆர்எஸ் கஸ்டம்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் ஆபீசர்ஸ்க்கு கிடைக்குது. இது மட்டும் இல்லாம ஃபாரின் கண்ட்ரீஸ்ல ஆராய்ச்சி படிப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஐஆர்எஸ் கஸ்டம்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் ஆபீசர்ஸ்க்கு கிடைக்குது. இந்த ஐஆர்எஸ் கஸ்டம்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் ஆபீசர்ஸ் ஒர்க் பண்ணக்கூடிய கமிஷனரேட்ஸ் எல்லாமே பெரிய பெரிய மெட்ரோ சிட்டிஸ்ல தான் மோஸ்ட்லி இருக்குது. அதாவது கஸ்டம்ஸ் கமிஷனரேட், ஜிஎஸ்டி கமிஷனரேட் அதாவது ஜிஎஸ்டி பவன்ஸ் இது எல்லாமே பெரிய பெரிய மெட்ரோ சிட்டிஸ், சென்னை, டெல்லி, மும்பை இந்த மாதிரி மெட்ரோ சிட்டிஸ்ல தான் இருக்கு. அதனால ஒரு போஸ்டிங் நம்ம விருப்பப்படுற இடத்துல வாங்கிட்டோம்னா 13ல இருந்து 16 வருஷம் வரையும் ஒரே இடத்துல ஒரு கண்டினியூ பண்ணி ஒர்க் பண்ண முடியும். அதாவது ஒரு ஐஆர்எஸ் ஆபீசர் வேலைக்கு ஜாயின் பண்ணதுல இருந்து 3-4 ப்ரமோஷன் வரையும் 15-16 வருஷம் வரையும் அவங்க விருப்பப்பட்ட ஒரே ஊர்ல ஃபுல்லா சர்வீஸ் பண்ண முடியும். ஐஆர்எஸ் கஸ்டம்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் ஆபீசர்ஸ்க்கு சின்ன ஊர்ல போஸ்டிங்கே கிடையாது. ரொம்ப சின்ன ஊர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா திருச்சி தான். மதுரை கூட உங்களுக்கு போஸ்டிங் போட மாட்டாங்க. ஒரு பெரிய ஊர்ல உங்களுக்கு விருப்பமான ஊர்ல போஸ்டிங் வாங்கினதுக்கு அப்புறம் ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகள் மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேலை காரணமா, ஒரு எலெக்ஷன் இந்த மாதிரி பல விஷயங்கள் காரணமா உடனே டிரான்ஸ்ஃபர் பண்றதுன்றது இந்த ஐஆர்எஸ் ஆபீசர்ஸ்க்கு நடக்காது. அதனால 15-16 வருஷம் ஒரே ஒரு இடத்துல போஸ்டிங் போட்டு ஒரே இடத்துல வாழ்றதுனால அவங்க குழந்தைங்களோட படிப்பு, லைஃப் செட்டில்மெண்ட் அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் ஆகாதனால நல்ல முறையில் நடக்குது. இந்த ஐஆர்எஸ் கஸ்டம்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் மோஸ்ட்லி மெட்ரோ சிட்டிஸ்ல தான் ஒர்க் பண்ணுவாங்க.
பண்ணுவாங்க. மோஸ்ட்லி சென்னை, பெங்களூர் மாதிரியான மெட்ரோ சிட்டிஸ்ல ஒர்க் பண்றதும், ஃபாரின்ல அடிக்கடி டெபுடேஷன் போறது, ட்ரைனிங் போறதுன்னு இப்படி எல்லாமே ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் இந்த ஐஆர்எஸ் கஸ்டம்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் ஆபீசர்ஸ்ல இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் விட அதிகமா இருக்கு. இதனால ஐஆர்எஸ் ஆபீசர்ஸோட டோட்டல் ஒர்க் லைஃப் பேலன்ஸ், ஃபேமிலி லைஃபே ஒரு பேலன்ஸ்டு சிச்சுவேஷன்ஸ்ல இருக்கு. இதனால அவங்க ஃபேமிலியை நல்லா ரன் பண்ண முடியுது. ஒரு ஐபிஎஸ் அதிகாரி லைஃப் லாங் போலீஸ் யூனிஃபார்ம் போடும்போது ப்ரௌடா ஃபீல் பண்ணுவாங்க. என்னதான் ப்ரௌடா ஃபீல் பண்ணாலும் அந்த போலீஸ் யூனிஃபார்ம்ன்றது ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு ஒரு கம்பல்சரி யூனிஃபார்ம். அந்த யூனிஃபார்மை போட்டு தான் அவங்க ஜாப்க்கு வர முடியும். அதே சமயம் இந்த ஐஆர்எஸ் அதிகாரி என்னைக்கு வேணாலும் யூனிஃபார்ம் போட்டுக்கலாம். ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி முதல் 8 வருஷம் மட்டும் யூனிஃபார்ம் போட்டா போதும். அதாவது ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி அசிஸ்டன்ட் கமிஷனரா 4 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெப்டி கமிஷனரா 4 வருஷம், மொத்தம் 8 வருஷம் ஒர்க் பண்ற வரையும் இந்த யூனிஃபார்ம் போட்டா போதும். இந்த ஐஆர்எஸ்ல டெப்டி கமிஷனர்ன்றது ஒரு ஐபிஎஸ்ல சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் எஸ்பிக்கான யூனிஃபார்ம். இந்த எஸ்பிக்கான யூனிஃபார்ம் வரையும் இவங்க யூனிஃபார்ம் போட்டா போதும். அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் போடணும்ன்ற அவசியம் கிடையாது. எஸ்பிக்கான யூனிஃபார்ம்ல என்ன ரேங்க் இருக்குமோ எல்லாமே இந்த டெப்டி கமிஷனருக்கு இருக்கும். எஸ்பி ரேங்க்குக்கு மேல போகும்போது இவங்களுக்கு யூனிஃபார்ம் போடணும்ன்ற அவசியம் கிடையாது. இவங்க போடுற யூனிஃபார்ம்ல இருக்கக்கூடிய எல்லா பதவிக்கான இன்சிக்னியான்னு சொல்லப்படுற ரேங்க்ஸ் எல்லாமே ஒரு குரூப் ஏ கெஜெட்டட் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் யூனிஃபார்ம்ல என்ன இருக்குமோ அதே யூனிஃபார்ம் தான் இவங்களுக்கும் இருக்கும். அதனால இவங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும். இது மட்டும் இல்லாம இவங்களுக்கு கீழே ஒர்க் பண்றவங்க எல்லாருக்குமே போலீஸ்ல எப்படி இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, ஏட்டையா, கான்ஸ்டபிள் இவங்களுக்குலாம் எப்படி போலீஸ்ல யூனிஃபார்ம் இருக்குமோ அதே யூனிஃபார்ம் போட்டு தான் இவங்களுக்கு கீழே ஒர்க் பண்றவங்களும் வேலை பார்ப்பாங்க. அதனால இன்னும் இவங்களுக்கு ஒரு நல்ல ப்ரௌடா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஜிஎஸ்டில ஒர்க் பண்ணும்போது மட்டும் தான் இந்த யூனிஃபார்ம் போடுவாங்க. கஸ்டம்ஸ்ல ஒர்க் பண்ணும்போது நேவி மாதிரியான யூனிஃபார்ம் போடுவாங்க. சோ இவங்களுக்கு கீழே ஒர்க் பண்றவங்க நேவி மாதிரியான யூனிஃபார்ம் போடும்போது இன்னும் அவங்களுக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கும். அடுத்து இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் கஸ்டம்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் ஆபீசர்ஸோட ரெக்ரூட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ், ட்ரைனிங், அவங்களோட போஸ்டிங்ஸ், அவங்களுக்கு வழங்கப்படுற சேலரி, அவங்களோட ப்ரொமோஷன் ப்ராஸ்பெக்ட்ஸ் எல்லாமே பார்ப்போம். ஐஆர்எஸ் கஸ்டம்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி ஆபீசர்ஸ் ப்ரொமோஷன்லயும் வரலாம், யூபிஎஸ்சி மூலமா டைரக்டாவும் வரலாம். ப்ரொமோஷன்ல ஐஆர்எஸ் ஆகக்கூடிய போஸ்டிங்ஸ் ஃபீடர் போஸ்டிங்னு சொல்லுவோம். ஒரு கஸ்டம்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் ஆபீசர்ஸா ப்ரொமோஷன்ல வரவங்க 3 விதமான போஸ்ட்ல இருந்து ப்ரொமோஷன்ல வருவாங்க. இந்த 3 போஸ்ட்டுமே குரூப் பி கெஜெட்டட் போஸ்ட். இந்த குரூப் பி கெஜெட்டட் போஸ்ட்ல இருந்து ப்ரொமோஷன்ல ஒரு குரூப் ஏ கெஜெட்டட் போஸ்டான ஐஆர்எஸ் கஸ்டம்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி ஆபீசரா வர்றாங்க. அந்த 3 போஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா கஸ்டம்ஸ் அப்ரைசர் சர்வீஸ், அதாவது அப்ரைஸ் பண்றது, எந்த ஒரு கடத்தல்ல இருந்து வரக்கூடிய பொருளும் எவ்வளவு மதிப்பு, தங்கத்துல இருந்து பெரிய பெரிய யானையோட தந்தங்கள்ல இருந்து எல்லாமே எவ்வளவு விலை மதிப்புடையது அப்படின்னு கணக்கிடுறவங்க இவங்க. இதுங்களை கஸ்டம்ஸ் அப்ரைசர் சர்வீஸ்னு சொல்லுவோம். இதே மாதிரி கஸ்டம்ஸ் பிரிவென்டிவ் சர்வீசஸ், இந்த மாதிரி கடத்தல்கள் எதுவுமே நடக்காம, போதைப் பொருள் கடத்தல் எதுவுமே நடக்காம தடுக்கிறவங்க இந்த கஸ்டம்ஸ் பிரிவென்டிவ் சர்வீஸ். இவங்களும் ஒரு குரூப் பி கெஜெட்டட் போஸ்ட். அடுத்து சென்ட்ரல் எக்ஸைஸ் சர்வீசஸ், இதை இன்னைக்கு சென்ட்ரல் ஜிஎஸ்டி சர்வீசஸ்னு சொல்றாங்க. இவங்க சென்ட்ரல் ஜிஎஸ்டில இருந்து ஒர்க் பண்ணலாம், இல்ல ஸ்டேட் ஜிஎஸ்டிலயும் இவங்க டெபுடேஷன்ல ஒர்க் பண்ணலாம். இவங்க சூப்பர்டென்ட் போஸ்ட்ல இருந்து வருவாங்க. சூப்பர்டென்ட் போஸ்ட்ன்றது ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டரா இருக்கவங்க ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டர்ல இருந்து ஜிஎஸ்டி சூப்பர்டென்ட் ஆகி இந்த ஜிஎஸ்டி சூப்பர்டென்ட் ஐஆர்எஸ் கஸ்டம்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி ஆபீசரா ஒரு குரூப் ஏ கெஜெட்டட் ஆபீசரா வருவாங்க. இந்த ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டர்ல இருந்து கஸ்டம்ஸ் அப்ரைசர் சர்வீஸ், கஸ்டம்ஸ் பிரிவென்டிவ் சர்வீஸ் வரையும் எல்லா குரூப் பி கெஜெட்டட் போஸ்டும் ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் சொல்லப்படுற எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம், கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் மூலமா செலக்ட் பண்ணப்படுறாங்க. எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் ஒவ்வொரு வருஷமும் கால்ஃபர் வரும். இது ஒரு மத்திய அரசுக்கான ஆபீசர்ஸ்க்கான போஸ்டுக்கான வேலை வாய்ப்பு. இந்த எஸ்எஸ்சி சொல்லப்படுற ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ல இருந்து நடத்தக்கூடிய சிஜிஎல் எக்ஸாம், கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம்ல ஒவ்வொரு மாணவனும் டிகிரி முடிச்சிருந்தா போதும் அப்ளை பண்ணலாம். டிகிரி முடிச்சு அப்ளை பண்ணாங்கன்னா அவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அதிகாரி போஸ்ட்ல போஸ்டிங் ஆவாங்க. அதாவது கஸ்டம்ஸ் அப்ரைசர் சர்வீஸ், கஸ்டம்ஸ் பிரிவென்டிவ் ஆபீசர் சர்வீஸ் அல்லது சென்ட்ரல் ஜிஎஸ்டி சர்வீஸ், இந்த மாதிரி ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு போஸ்டிங்ல போஸ்டிங் ஆவாங்க. இந்த எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் ஒவ்வொரு வருஷமும் கால்ஃபர் ஆகும். இந்த மூலமா போஸ்டிங் ஆகிறவங்க ஒரு 8 வருஷம் 10 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் ப்ரொமோஷன்ல ஐஆர்எஸ் கஸ்டம்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் ஆபீசர்ஸ் ஆவாங்க. அல்லது யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய சிவில் சர்வீஸ் எக்ஸாம் மூலமா டைரக்டா ஐஆர்எஸ் கஸ்டம்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் ஆபீசர்ஸ் வருவாங்க. இந்த ப்ரொமோஷனுக்கும் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் உள்ள ரேஷியோ 1:1. அதாவது 10 பேர் ஐஆர்எஸ் கஸ்டம்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் ஆபீசர்ஸா எடுக்கிறாங்கன்னா அதுல ப்ரொமோஷன்ல 5 பேர் கஸ்டம்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் ஆபீசர்ஸாவும், போஸ்டிங் டைரக்டா ஐஆர்எஸ் கஸ்டம்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸா மீதி 5 பேரும் வருவாங்க. அதாவது 5 பேர் ப்ரொமோஷன்ல இருந்து வருவாங்க. இந்த ப்ரொமோஷன்ன்றது கஸ்டம்ஸ் அப்ரைசர் சர்வீஸ்ல இருந்தோ அல்லது கஸ்டம்ஸ் பிரிவென்டிவ் சர்வீஸ்ல இருந்தோ அல்லது சென்ட்ரல் ஜிஎஸ்டில சூப்பர்டென்ட்டா இருக்கவங்கல இருந்தோ வருவாங்க. மீதி 5 பேர் யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல இருந்து டைரக்டா ஐஆர்எஸ் கஸ்டம்ஸ் அண்ட் இன்டைரக்ட் ஆபீசர்ஸா வருவாங்க. ஒன்ஸ் இவங்க 2 பேரும் வந்துட்டா அவங்க போஸ்டிங் ப்ரொமோஷன்ல வந்தாலும் சரி இல்ல டைரக்டா வந்தாலும் சரி அவங்க ஐஆர்எஸ் கஸ்டம்ஸ் அண்ட் இன்டைரக்ட் ஆபீசர்ஸ் தான் சொல்லுவாங்க. பட் நீங்க ப்ரொமோஷன்ல வரும்போது எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் பாஸ் பண்ணி ஒரு 8 வருஷம் சர்வீஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஒரு குரூப் பி கெஜெட்டட் ஆபீசரா 8 வருஷம் சர்வீஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்க ஐஆர்எஸ் கஸ்டம்ஸ் அண்ட் இன்டைரக்ட் ஆபீசர்ஸா வர முடியும். பட் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் டைரக்டா பாஸ் பண்ணீங்கன்னா டைரக்டா ஐஆர்எஸ் கஸ்டம்ஸ் அண்ட் இன்டைரக்ட் ஆபீசர்ஸா வந்துடலாம். அடுத்து ஐஆர்எஸ் கஸ்டம்ஸ் அண்ட் இன்டைரக்ட் ஆபீசர்ஸோட ட்ரைனிங் பத்தி பார்ப்போம். ட்ரைனிங் எடுத்துட்டோம்னா குரூப் பி கெஜெட்டட்ல இருந்து ப்ரொமோஷன்ல ஐஆர்எஸ் கஸ்டம்ஸ் அண்ட் இன்டைரக்ட் ஆபீசர்ஸா வரவங்களுக்கு அதிகமான ட்ரைனிங் இருக்காது. அதே சமயம் இந்த ஐஆர்எஸ் கஸ்டம்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ்ல டைரக்டா செலக்ட் ஆறவங்களுக்கு என்ன ட்ரைனிங் இருக்கோ அதோட பேசிக்கான ட்ரைனிங் எல்லாமே இவங்களுக்கும் கொடுத்துருவாங்க. பட் இவங்க அளவுக்கு ஒரு அதிகமான ட்ரைனிங் கொடுக்க மாட்டாங்க. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஃபுல்லா பெரிய ட்ரைனிங் இருக்கும். இந்த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஐஆர்எஸ் எல்லாருமே லபஸ்னான்னு சொல்லப்படுற லால் பகதூர் சாஸ்திரி நேஷனல் அகாடமி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன்ல 4 மாசம் ட்ரைனிங் போடுவாங்க. இது முசோரியில உத்தர
உத்தராகண்ட்ல இருக்கு. இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் 4 மாச ட்ரெய்னிங்ல ஐஆர்எஸ் இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸோட இந்த ஐஆர்எஸ் கஸ்டம்ஸ் அண்ட் இன்டைரக்ட் ஆபீசர்ஸ் ட்ரெய்னிங் பண்ணுவாங்க. இந்த ட்ரெய்னிங்ல ஒரே சிலபஸ் தான் இவங்க 2 பேருக்கு இருக்கும். ஆனா இந்த ஐஆர்எஸ்ன்றதுனால தான் இவங்க 2 பேருக்கும் ஒரே சிலபஸ் இருக்கு. அதே சமயம் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இந்த 3 அதிகாரிகளும் வேற வேற சிலபஸ்ல இவங்க இதே லபஸ்னால ட்ரெய்னிங் எடுத்துட்டு இருப்பாங்க. இந்த 4 மாச ட்ரெய்னிங் லால் பகதூர் சாஸ்திரி நேஷனல் அகாடமி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் முசோரி உத்தராகண்ட்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் 16 மாச ட்ரெய்னிங் டெல்லி அருகில இருக்கக்கூடிய ஃபரிதாபாத்ல இந்த ஐஆர்எஸ் கஸ்டம்ஸ் அண்ட் இன்டைரக்ட் ஆபீசர்ஸ்க்கு மட்டும் ஸ்பெசிபிக்கான ட்ரெய்னிங் நடத்துறாங்க. ஃபரிதாபாத்ல இருக்கக்கூடிய நேஷனல் அகாடமி ஆஃப் கஸ்டம்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் நார்கோட்டிக்ஸ், இத சிம்பிளா நாசின்னு சொல்லுவோம், இந்த அகாடமில நடத்துறாங்க. இது டெல்லிக்கு மிக அருகில இருக்கு. இந்த ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட் மும்பையிலயும் இருக்கு, பெங்களூர்லயும் இருக்கு. அதிகப்படியான ஐஆர்எஸ் கஸ்டம்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் ஆபீசர்ஸ் ரெக்ரூட் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த நாசின்னு சொல்லப்பட்ட ஃபரிதாபாத்ல மட்டும் ட்ரெய்னிங் கொடுக்கிறதுக்கு இடம் பத்தாது. அதனால அவங்கள மும்பையிலயும் பெங்களூர்லயும் இருக்கக்கூடிய இந்த நசினோட பிரான்ச்சஸ்க்கு அனுப்பிச்சு ட்ரெய்னிங் கொடுக்குறாங்க. ஆக மொத்தம் இந்த ஐஆர்எஸ் ஆபீசர்ஸ்க்கான ட்ரெய்னிங் மும்பையிலயும் பெங்களூர்லயும் ஃபரிதாபாத்லயும் நடக்குது. இவங்க ஐபிஎஸ் ஆபீசருக்கு கொடுக்கிற மாதிரியே போலீஸ் ட்ரெய்னிங்கும் கொடுக்குறாங்க. அதாவது துப்பாக்கி சுடுறது, வெடிகுண்டை பத்தி எல்லா விஷயங்களும், வெப்பன் ட்ரெய்னிங் எல்லாமே ஒரு ஐபிஎஸ் ஆபீசர்ஸ்க்கு என்னென்ன ட்ரெய்னிங் கொடுப்பாங்களோ அந்த ட்ரெய்னிங் எல்லாமே இந்த ஆபீசர்ஸ்க்கும் கொடுக்குறாங்க. ஜிஎஸ்டின்னு சொல்லப்படுற உற்பத்தி மற்றும் சேவை வரிக்கான சட்டம், அதை எப்படி வசூல் பண்றதுன்ற நடைமுறைகள், சட்ட நடவடிக்கைகள், அதோட கோர்ட் ப்ரொசீஜர்ஸ் என்ன, இதெல்லாம் ட்ரெய்னிங் கொடுக்குறாங்க. கஸ்டம்ஸ்னு சொல்லப்படுற சுங்க வரியை பத்தியும் ட்ரெய்னிங் கொடுக்குறாங்க. ஸ்மக்லிங்னு சொல்லப்படுற கள்ளக்கடத்தல் தடுப்பு சட்டங்கள், அது சம்பந்தமான உலக அளவிலான கள்ளக்கடத்தல் தடுப்பு நடவடிக்கைகள்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் ட்ரெய்னிங் கொடுக்குறாங்க. நார்கோட்டிக்ஸ்னு சொல்லப்படுற போதைப் பொருட்களை தடுப்பு சட்டங்கள், அதை பத்தி ட்ரெய்னிங் கொடுக்குறாங்க. ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் கூடயும் சேர்ந்து ட்ரெய்னிங் எடுக்கிறாங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் நேஷனல் போலீஸ் அகாடமி ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய அகாடமில 2 வீக்ஸ் இவங்க ஐபிஎஸ் ஆபீசர்ஸோட சேர்ந்து ட்ரெய்னிங் எடுக்கிறாங்க. ஐஆர்எஸ் ஐடி ஆபீசர்ஸ், இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ், என்ஏடிடின்னு சொல்லப்படுற நேஷனல் அகாடமி ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் நாக்பூர்ல இருக்கு. இந்த அகாடமில ட்ரெய்னிங் எடுத்துட்டு இருப்பாங்க. அவங்களோட சேர்ந்து 2 வாரம் கம்பைன்ட் ட்ரெய்னிங் இவங்க எடுக்கிறாங்க. பெரிய பெரிய கப்பல்கள் இருக்கக்கூடிய துறைமுகங்கள்லயும் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ்லயும் ஒரு கஸ்டம்ஸ் ஆபீசர்ஸோட சேர்ந்து ஒரு டீமா ஃபீல்டு ட்ரெய்னிங் எடுக்கிறாங்க. இந்த ஃபீல்டு ட்ரெய்னிங் மூலமா அவங்க நிறைய விஷயங்களை கத்துக்கிறாங்க. டெய்லியும் காலையில ட்ரெய்னிங் அன்னைக்கு 6 மணிக்கு எந்திரிச்சு பிடி யூனிஃபார்ம் கொடுத்துறாங்க. அந்த பிடி யூனிஃபார்ம்ல பிடி பீரியட் நடக்குது. இந்த பிடி முடிச்ச உடனே மிலிட்டரி ரஃப் ட்ரெய்னிங் கூட கொடுக்குறாங்க. மிலிட்டரி யூனிஃபார்மை போட்டுட்டு மிலிட்டரியில இருக்கக்கூடிய மாதிரி ரஃப் ட்ரெய்னிங் உங்களுக்கு கொடுக்குறாங்க. 9 to 5 காலையில 9 மணில இருந்து சாயந்தரம் 5 மணி வரையும் கிளாஸ் ரூம் ட்ரெய்னிங் கொடுக்குறாங்க. கிளாஸ் ரூம் ட்ரெய்னிங் மட்டும் இல்லாம ஃபீல்டு ட்ரெய்னிங்கும் கொடுக்குறாங்க. இந்த ட்ரெய்னிங்கே மொத்தம் வந்து பாதி கிளாஸ் ரூம்ல நடத்துற மாதிரி, மீதி பாதி ஃபீல்டு ட்ரெய்னிங்னு சொல்லப்படுற ஓப்பன் ஏரியாலையும் ட்ரெய்னிங் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு நாளும் சாயந்தரமும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்லையும் ஒவ்வொரு அரசு விடுமுறை அன்னைக்கும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் நடத்துறாங்க. அவங்களோட ஹாபிஸ் எல்லாத்துக்குமே தீனி போடுற மாதிரி நிறைய விஷயங்கள் கண்டக்ட் பண்றாங்க. டான்ஸ், ஸ்போர்ட்ஸ், கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ், பாட்டு பாடுறது, மியூசிக், இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் நடத்துறாங்க. அதுக்கு காம்படிஷன்ஸும் நடத்தி நிறைய பிரைசஸும் கொடுக்குறாங்க. சிஆர்பிஎஃப்னு சொல்லப்படுற சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், சிஆர்பிஎஃப் ஒரு பாராமிலிட்டரி ஃபோர்ஸ், இவங்களோட அட்டாச் பண்ணி ட்ரெய்னிங் கொடுக்குறாங்க. அக்கவுண்டிங் பத்தியும் டாக்ஸேஷன் பத்தியும் ட்ரெய்னிங் கொடுக்குறாங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்றது எப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஒருத்தவங்களை இன்வெஸ்டிகேட் பண்றது எப்படி, கோர்ட் ப்ரொசீஜர்லாம் என்னென்ன, போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறது எப்படி, லாவை எப்படி மெயின்டைன் பண்றது, இப்படி எல்லாமே ட்ரெய்னிங் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாம எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதுல இருந்து அரெஸ்ட் பண்ற வரையும் எல்லா ப்ரொசீஜரும் சொல்லி கொடுக்குறாங்க. நேஷனல் லா ஸ்கூல்னு சொல்லப்படுற தேசிய சட்டப்பள்ளியில இருந்து போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமா இன் பிசினஸ் லான்னு ஒரு டிகிரி வாங்கி கொடுக்குறாங்க. இந்த ட்ரெய்னிங்ல சட்டம் சொல்லி கொடுக்குறாங்க, டாக்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, பிசிக்கல் ட்ரெய்னிங் கொடுக்குறாங்கன்னு இந்த எல்லாமே ஒரு டைவர்ஸான ட்ரெய்னிங்கா இருக்கு. ஸ்மக்லிங்னு சொல்லப்படுற கள்ளக்கடத்தலையும், ட்ரக் டிராஃபிக்னு சொல்லப்படுற போதைப் பொருள் கடத்தல் பத்தியும் எல்லா விதமான சட்டங்களையும், இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸையும் சொல்லி கொடுக்குறாங்க. சைனா, பாகிஸ்தான் மற்றும் இந்திய கடல் வழியில் இருக்கக்கூடிய எல்லா கிராஸ் பார்டர் டெரரிசத்தை பத்தியும் சொல்லி தர்றாங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கிளியரன்ஸ் எப்படி பண்றது, அதற்கான ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாம அமெரிக்கா, சிங்கப்பூர், இங்கிலாந்துன்னு ஏதாவது ஒரு நாட்டுக்கு ஃபாரின் ட்ரெய்னிங் அனுப்புறாங்க. ஃபாரின் ட்ரெய்னிங்கோட சேர்த்து ஜெனீவால இருக்கக்கூடிய வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்லயும், ப்ரூசல்ஸ்ல இருக்கக்கூடிய வேர்ல்டு கஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷன்லயும் ட்ரெய்னிங் அனுப்புறாங்க. இந்தியால இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் பாரத் தர்ஷன்ற பேர்ல டூர் அனுப்புறாங்க. இந்த டூர்ல அவங்க நிறைய விஷயங்களை கத்துக்க முடியுது. இந்த டூர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட ட்ரெய்னிங் முழுசா கம்ப்ளீட் ஆகுது. இந்த ட்ரெய்னிங் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் மாதிரியே பாசிங் அவுட் பரேட் நடத்துறாங்க. பாசிங் அவுட் பரேட்ல ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் மாதிரியே யூனிஃபார்ம் போட்டு இவங்க பரேட் பண்றாங்க. இந்த பாசிங் அவுட் பரேட் முடிஞ்ச உடனே இவங்களோட ட்ரெய்னிங் முழுசா சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகுது. ஒரு ஐஆர்எஸ் ஆபீசர்ஸ் ட்ரெய்னிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் 6 மாசம் ட்ரெய்னிங் ஆபீசரா போஸ்டிங் போடுவாங்க. இந்த ட்ரெய்னிங் ஆபீசரா போஸ்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க பக்கா அசிஸ்டன்ட் கமிஷனரா கஸ்டம்ஸ்லயோ அல்லது அசிஸ்டன்ட் கமிஷனரா ஜிஎஸ்டிலயோ போஸ்டிங் போடுவாங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர் கஸ்டம்ஸா போஸ்டிங் போடும்போது கஸ்டம் டிபார்ட்மெண்ட்ல இந்தியால இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அட்டாச்ட் ஆபீஸ், கஸ்டம்ஸ் ஆபீஸ்ல போஸ்டிங் போடுவாங்க. இந்த கஸ்டம்ஸ் ஆபீஸ்ல போஸ்டிங் போடும்போது ஒரு தலைமை அதிகாரியா ஒர்க் பண்ணுவாங்க. தலைமை அதிகாரியா ஒர்க் பண்ணும்போது நேவிக்கு இருக்கிற மாதிரி ஒயிட் கலர் யூனிஃபார்ம், கிட்டத்தட்ட அதே மாதிரியான ரேங்க் இருக்கிற மாதிரி ஒரு யூனிஃபார்ம்ல ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா ஒரு நேவி ஆபீசர்ஸ்க்கு வழங்கப்படுற யூனிஃபார்மும் இந்த ஐஆர்எஸ் கஸ்டம்ஸ் ஆபீசர்ஸ்க்கு வழங்கப்படுற யூனிஃபார்மும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஆனா நேர்ல பார்க்கும்போது
பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தோணும். பட் நல்லா உன்னிப்பா கவனிச்சா டிஃபரன்ஸ் கண்டிப்பா இருக்கு. ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் கஸ்டம்ஸ் நேவி ஆஃபீஸர் யூனிஃபார்ம்ல ஒர்க் பண்ணும்போது அது மிகப்பெரிய ஒரு ப்ரௌடா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ட்ரைனிங் முடிக்கிற ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் கஸ்டம்ஸா போஸ்டிங் போடுற மாதிரியே அசிஸ்டன்ட் கமிஷனர் ஜிஎஸ்டியாவும் போஸ்டிங் போடுவாங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர் ஜிஎஸ்டியா ஏதாவது ஒரு ஜிஎஸ்டி பவன்ல போஸ்டிங் போடுவாங்க. சென்னை, மும்பை, கல்கத்தா இப்படி நிறைய இடங்கள்ல ஜிஎஸ்டி பவன் இருக்கு. இதுல ஒரு ஜிஎஸ்டி பவன்ல போஸ்டிங் போடுவாங்க. இப்படி இவங்க ஜிஎஸ்டி பவன்ல போஸ்டிங் போடும்போது இவங்க ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் போடுற மாதிரி யூனிஃபார்ம் காக்கி கலர் யூனிஃபார்மே இவங்களும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இவங்களோட காக்கி கலர் யூனிஃபார்ம்ல ஒரு எஸ்பி ஆஃபீஸர்ஸ்க்கு உள்ள ரேங்க்குள்ள சிம்பிள் இவங்களுக்கும் இருக்கும். ஆனா அந்த இடத்துல ஐபிஎஸ்னு எழுதுறதுக்கு பதிலாக ஐஆர்எஸ்னு எழுதி இருக்கும். இவங்க சென்ட்ரல் ஜிஎஸ்டில ஒர்க் பண்ணும்போது இவங்க சென்ட்ரல் ஜிஎஸ்டி பவன்ல ஒர்க் பண்ணுவாங்க. ஸ்டேட் ஜிஎஸ்டில ஒர்க் பண்ணும்போது டெபுடேஷன்ல போய் ஸ்டேட் ஜிஎஸ்டில ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா ரேங்க், சேலரி, பவர் எல்லாமே சேமா தான் இருக்கும் டெபுடேஷன்ல போனாலும். எடுத்த உடனே அப்பாயின்மெண்ட்லேயே ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஜிஎஸ்டி ஆஃபீஸர் ஆகிறாங்க. ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஜிஎஸ்டி ஆஃபீஸர் அவங்க ஜிஎஸ்டிக்கான பாலிசிகளை உருவாக்குறது, ஜிஎஸ்டி டாக்ஸை கலெக்ட் பண்றது, அந்த டாக்ஸை கலெக்ட் பண்ணும்போது நடைபெற நடைமுறைகளை இன்வெஸ்டிகேட் பண்றது, பிளாக் மணியை ரெக்கவர் பண்றதுக்கான நடைமுறைகளை செயல்படுத்துறது, டெபுடேஷன்ல சிபிஐ, ரா மாதிரியான பெரிய பெரிய ஏஜென்சிஸ்ல ஒர்க் பண்றது, ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ், ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ்ன்ற டிபார்ட்மெண்ட்ஸ்ல ஒர்க் பண்றது, இந்தியா மற்றும் மற்ற நாடுகளுக்கான ட்ரேட் அக்ரிமெண்ட், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் எல்லாம் செயல்படுத்துறது, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், வேர்ல்டு கஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷன் போஸ்டிங் வாங்குறது, அதுல ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் இந்தியா சார்பா பங்கு பெற்று வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்ல இந்தியாவோட நிலைமையை சொல்றது, இது எல்லாமே இவங்களோட வேலை. அசிஸ்டன்ட் கமிஷனர் கஸ்டம்ஸ் ஆபீசர்ஸ் போதைப்பொருள் தடுப்பு, கள்ளக்கடத்தல் தடுப்புல எல்லாம் செயல்படுறாங்க. அடுத்து ஐஆர்எஸ் கஸ்டம்ஸ் அண்ட் இன்டைரக்ட் ஆபீசர்ஸோட ப்ரொமோஷன்ஸ் போஸ்டிங்ஸ் பத்தி பார்ப்போம். டைரக்டா அப்பாயின்மெண்ட் ஆகும்போது அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆவாங்க. ப்ரொமோஷன்ல ஐஆர்எஸ் ஆபீசரா வரும்போது கஸ்டம்ஸ் சூப்பர்டென்ட், ஜிஎஸ்டி சூப்பர்டென்ட்ல இருந்து பிரிவென்டிவ் ஆபீசர் வரையும் ஏதாவது ஒரு போஸ்ட்ல இருந்து இவங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் கஸ்டம்ஸ் ஆபீசரா வராங்க. இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் கஸ்டம்ஸா இருந்தாலும் சரி அல்லது அசிஸ்டன்ட் கமிஷனர் சென்ட்ரல் ஜிஎஸ்டியா இருந்தாலும் சரி, இவங்களை ஜூனியர் டைம் ஸ்கேல்ல ஃபிக்ஸ் பண்றாங்க. அதாவது 56,100 இருந்து 1,77,500 வரையும் உங்களுக்கு பேசிக் பே கிடைக்குது. இவங்களோட கிரேட் பே 5,400. இது ஐஏஎஸ்ல ஒரு அசிஸ்டன்ட் கலெக்டருக்கு இணையான போஸ்ட், ஐபிஎஸ்ல ஒரு அசிஸ்டன்ட் சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ்க்கு இணையான போஸ்ட். இந்த போஸ்ட்ல 4 வருஷம் இவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் 4 வருஷம் அசிஸ்டன்ட் கமிஷனரா இருந்ததுக்கு அப்புறம் டெப்டி கமிஷனரா ப்ரமோஷன் ஆவாங்க. டெப்டி கமிஷனர்ன்றது ஒரு சீனியர் டைம் ஸ்கேல். அதாவது 67,700 இருந்து 2,08,700 வரை இவங்களோட சேலரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இவங்களோட கிரேட் பே 6,600. ஐஆர்எஸ்ல இந்த டெப்டி கமிஷனர்ன்றது ஐஏஎஸ்ல ஒரு அடிஷனல் கலெக்டர் அல்லது கலெக்டருக்கு இணையான போஸ்ட், அல்லது ஐபிஎஸ் ஆஃபீஸரா இருக்கும்போது ஒரு அடிஷனல் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அல்லது சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்க்கு இணையான போஸ்ட். இவங்க 4 வருஷம் இந்த டெப்டி கமிஷனரா ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் கமிஷனராவோ அல்லது டெப்டி கமிஷனராவோ ஒர்க் பண்ணும்போது போலீஸ்ல, இந்தியன் போலீஸ் சர்வீஸ்ல ஒரு எஸ்பி என்ன ரேங்க், என்ன யூனிஃபார்ம் போடுவாரோ கிட்டத்தட்ட அதே யூனிஃபார்ம் இவங்களும் போடுவாங்க. ஆனா ஐபிஎஸ்ன்றதுக்கு பதிலாக இவங்களுக்கு ஐஆர்எஸ்னு எழுதி இருக்கும். இந்த டெப்டி கமிஷனர் வரையும் தான் ஐஆர்எஸ்ல யூனிஃபார்ம்டு சர்வீஸ். இதுக்கப்புறம் வரக்கூடிய சர்வீசஸ் யூனிஃபார்ம்டு சர்வீஸ் கிடையாது. அதனால யூனிஃபார்ம் போடணும்ன்ற அவசியம் கிடையாது. அசிஸ்டன்ட் கமிஷனரா 4 வருஷமும் டெப்டி கமிஷனரா 4 வருஷமும் மொத்தம் 8 வருஷம் இந்த யூனிஃபார்ம்டு சர்வீசஸ்ல இந்த ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. ஒரு டெப்டி கமிஷனர் ப்ரமோஷன்ல ஜாயின்ட் கமிஷனர் ஆவாங்க. இது ஒரு ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேடுன்னு சொல்லுவோம். இதோட ஸ்டார்டிங் சேலரி 78,800 பேசிக்ல இருந்து 2,09,200 வரையும் இவங்களோட பேசிக் பே வருது. இந்த ஐஆர்எஸ் ஜாயின்ட் கமிஷனரோட கிரேடு பே 7,600. ஐஆர்எஸ்ல இந்த ஜாயின்ட் கமிஷனர்ன்றது ஐஏஎஸ்ல கலெக்டருக்கு இணையான போஸ்ட், ஐபிஎஸ்ல சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் எஸ்பிக்கு இணையான போஸ்ட். இந்த ஜாயின்ட் கமிஷனர் ப்ரமோஷன்ல செலக்ஷன் கிரேட் ஆவாங்க. செலக்ஷன் கிரேட் ஆகி அடிஷனல் கமிஷனர் ஆயிருவாங்க. அடிஷனல் கமிஷனர்ன்றது 1,18,500 ரூபாய் பேசிக் பேல இருந்து 2,14,100 ரூபாய் வரையும் பேசிக் பே கிடைக்கும். இவங்களோட கிரேட் பே 8,700. இவங்க ஐஏஎஸ்ல ஒரு கலெக்டர் சீனியர் கிரேட், அதாவது பெரிய மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய கலெக்டருக்கு இணையான பதவி, அல்லது ஐபிஎஸ் எடுத்துக்கிட்டோம்னா சீனியர் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்க்கு இணையான பதவி. இவங்க ப்ரமோஷன்ல சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேடுக்கு வருவாங்க. அதாவது கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸா வருவாங்க. இவங்களோட ஸ்டார்டிங் சேலரி 1,44,200 பேசிக் பேல ஆரம்பிச்சு 2,18,200 வரையும் பேசிக் பே கிடைக்குது. இவங்களோட கிரேட் பே 10,000 ரூபாய். இவங்க ஐபிஎஸ்ல இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், அதாவது ஐஜிக்கு இணையான பதவி. இவங்க ப்ரமோஷன் வாங்கி பிரின்சிபல் கமிஷனர் ஆவாங்க. பிரின்சிபல் கமிஷனர்ன்றது ஹெச்ஏஜி, ஹையர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட். இந்த பிரின்சிபல் கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸோட ஸ்டார்டிங் சேலரி 1,82,200 இருந்து 2,24,100 வரையும் வரும். இவங்க ஐஏஎஸ்ல ஒரு டிவிஷனல் கமிஷனர், அதாவது டிவிஷனல் கமிஷனர்ன்றது ஐஏஎஸ்ல 4-5 கலெக்டர்களை கண்ட்ரோல் பண்ற மாதிரியான போஸ்ட். இந்த டிவிஷனல் கமிஷனருக்கு இணையான பதவியில இவங்க போஸ்டிங் ஆவாங்க. அல்லது ஐபிஎஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ்க்கு இணையான பதவியில இவங்க பிரின்சிபல் கமிஷனரா இருப்பாங்க. இந்த பிரின்சிபல் கமிஷனர்ல இருந்து ப்ரமோஷன் வாங்கி சீஃப் கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் ஆகுறாங்க. இத ஹையர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட் பிளஸ்னு சொல்லுவோம். இவங்களோட ஸ்டார்டிங் சேலரி 2,05,400 இருந்து 2,24,400 வரையும் வரும். இவங்க ஒரு ஐஏஎஸ் ஆபீசர்ல அடிஷனல் சீஃப் செக்ரட்டரிக்குள்ள ரேங்க்ல ஆக்ட் பண்ணுவாங்க. இந்த சீஃப் கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் ப்ரமோஷன்ல பிரின்சிபல் சீஃப் கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸா வருவாங்க. இது ஒரு அபெக்ஸ் ஸ்கேல், அதாவது 2,25,000 ரூபாய் பேசிக் பே இவங்களுக்கு கிடைக்கும். இந்த பிரின்சிபல் சீஃப் கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ்ன்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சீனியர்
சீனியர் மோஸ்ட் ஐஏஎஸ் ஆபீசர் அதாவது சீஃப் செக்ரட்டரிக்கு இணையான போஸ்ட் அல்லது ஐபிஎஸ்ல டிஜிபி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ்க்கு இணையான போஸ்ட்ல இருப்பாங்க. இந்த பிரின்சிபல் சீஃப் கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் சென்ட்ரல் போர்டோட இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸோட மெம்பரா செலக்ட் ஆவாங்க. இந்த மெம்பரா செலக்ட் ஆறவங்க அதுக்கடுத்து ப்ரொமோஷன் வாங்கி சேர்மன் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸோட சேர்மனா செலக்ட் ஆவாங்க. இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸோட சேர்மன், மெம்பர், பிரின்சிபல் சீஃப் கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் இவங்க எல்லாருமே ஒரு சீஃப் செக்ரட்டரியோட ஸ்கேல் அதாவது அபெக்ஸ் ஸ்கேல்ல ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் பணப்புழக்கம் அதிகமா இருக்கிறதுனால 2015ல 108 ஐஆர்எஸ் ஆபீசர்ஸ் கரப்ஷன் சிபிஐனால கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. 2009 2010ல 108 இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் ஆபீசர்ஸ் சிறை தண்டனையும் பெற்றிருக்காங்க. 2016ல 72 ஐஆர்எஸ் ஆபீசர்ஸ் கரப்ஷன்னாலையும் சட்டங்களை மீறினதுனாலையும் வேலையில இருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்காங்க. இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் ஆபீசர்ஸ் பெரிய பெரிய சென்சிட்டிவான கேசஸ் டீல் பண்றதுனால அதுல கரப்ஷன் இருக்கும்போது அவங்க டிஸ்மிஸ் செய்யப்படுறாங்க. அதே சமயம் பெரிய பெரிய கேசுகளை அவங்க டீல் பண்றதுனால அவங்களுக்கு கொலை மிரட்டல்களும் அதிகமா வருது. அதனால சென்சிட்டிவ் போஸ்டிங்ல இருக்கக்கூடிய ஐஆர்எஸ் ஆபீசர்ஸ்க்கு பாதுகாப்பாக துப்பாக்கி எல்லாமே கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுது. இன்னைக்கு கஸ்டம்ஸ் அண்ட் ஜிஎஸ்டில நிறைய கரப்ஷன் இருக்கிறதுனாலயும் அந்த ப்ரொசீஜர்ஸை சிம்பிளிஃபை பண்ணி சிஸ்டமேட்டிக்கா ஈஸியா பண்ணணும், குறைஞ்ச டயத்துல எல்லாமே பண்ணி முடிக்கணும்னால நிறைய டெக்னாலஜியை யூஸ் பண்றாங்க. டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இந்த டோட்டல் சிஸ்டத்தையே இம்ப்ரூவ் பண்ணணும்னு கவர்மெண்ட் நினைக்குது. டெக்னாலஜியை அதிகமா இந்த கஸ்டம்ஸ் அண்ட் ஜிஎஸ்டில கொண்டு வர்றதுனால நிறைய பிரச்சனைகள் சால்வ் பண்ணப்படுது. இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் கஸ்டம்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் பத்தியும் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ், ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் பத்தியும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோக்களை கண்டினியூஸா பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வீடியோக்கள் தேவைப்படும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தயவு செஞ்சு நம்ம வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நன்றி, வணக்கம்.